ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ஜி கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. அதாவது மிளகாய் பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன மெஷர்மெண்ட்டு அப்படின்னா, 1 கப் அளவுக்கு கடலை மாவு, 1 கப் அளவுக்கு மைதா மாவு. நீங்கள் என்ன கப்பில் வேணாலும் எடுத்துக்கங்க. ஆனால் கடலை மாவோட அளவும் மைதா மாவோட அளவும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ 1 கப் கடலை மாவு எடுத்திங்கன்னா 1 கப் மைதா மாவு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நல்ல இட்லி மாவு, நல்ல புளிச்ச மாவு இருந்துச்சு அப்படின்னா, ஒரு கரண்டி எடுத்துக்கங்க. ஒரு கரண்டி சேர்க்கும்போது அந்த புளிப்பு தன்மையெல்லாம் சேர்ந்து வரும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்க சோடா உப்பு போட்டுக்கங்க. அப்பதான் நல்லா பஜ்ஜி நல்லா உப்பி வரும். அதுக்கப்புறம் நீங்க நார்மலா டாட்டா சால்ட் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? அது உங்களுக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நீங்க தேவையான அளவு எடுத்துக்கங்க. இப்ப நம்ம உப்பெல்லாம் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் காரமா இருக்கணும் இல்லையா? அதனால 1 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். இந்த மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இத நல்லா நீங்க கலந்து விடணும். இது நல்லா ஒரு 1 டம்ளர் தண்ணி ஊத்திக்கிங்க. 1 டம்ளர் தண்ணி ஊத்தி, இது நீங்க லைட்டா இட்லி மாவு பக்குவம் எப்படி இருக்குமோ, அந்த பக்குவத்துக்கு நீங்க கலந்து விடணுங்க. நல்லா கையிலேயே நல்லா கலந்து விட்டுக்குங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திருக்கேன் நானு. இட்லி மாவோட பக்குவம் தாங்க இது. பாருங்க இந்த பக்குவத்துல இருக்கணும் நமக்கு. இப்ப நான் பஜ்ஜி மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த பஜ்ஜி மிளகாய நான் கட் பண்ணி எடுக்க போறேன். 2ஆ கட் பண்ணா இந்த மாதிரி ஒரு ஷேப்ல கட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். பாருங்க. இந்த மாதிரி 2ஆ அழகா கீறி எடுத்திருக்கேன். அப்பதான் மிளகாய் பஜ்ஜி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டா இருக்கும். இப்ப மிளகாய் பஜ்ஜி பண்றதுக்கு நல்லா ஒரு பேன்ல நல்லா எண்ணெய் ஊத்திக்கலாம் நம்ம. நீங்க எந்த எண்ணெய் வேணாலும் ஊத்திக்கிங்க. இப்ப நம்ம அந்த மாவுல அந்த மிளகாய அப்படியே உள்ள முக்கி நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதுல போட போறோங்க. பாத்தீங்களா? ரொம்ப சிம்பிளான வேலை. ஈஸியா 2 மினிட்ஸ்ல முடிஞ்சிரும். நம்ம கடையில போய் இத வாங்கி சாப்பிடறதுக்கு பதிலா நம்மளே வீட்ல ஹெல்த்தியா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, உங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க அதே மாதிரி முக்கி நான் ஒரு 3 பஜ்ஜி இப்ப இந்த எண்ணெயில போடப் போறேன். இத நீங்க சீக்கிரமா இந்த முறை அடங்குனதும் இந்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். லைட்டா கலர் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு. இது ரொம்ப நேரம் வேகணும்லாம் இல்ல. பின்னாடி ஒரு 2 மினிட்ஸ் போதுங்க. அதுக்கப்புறம் திருப்பி போட்டு ஒரு 2 மினிட்ஸ்ல இது ரெடி ஆயிரும். இது கலர் சேஞ்ச் ஆன உடனே நீங்க இத நீங்க எடுத்துறலாம். இந்த மாதிரி நீங்க இத லைட்டா திருப்பி போட்டீங்க அப்படின்னா பாத்தீங்களா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இதே மாதிரி நீங்க அந்த சைடும் திருப்பி போடும்போது உங்களுக்கே தெரியும். ஓகே பஜ்ஜி நல்லா வெந்துருச்சு அப்படின்னு. பாத்தீங்களா? இந்த பக்குவத்துல வரும்போது நீங்க இந்த பஜ்ஜியை எடுத்துறலாம். இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற எல்லா மிளகாயையும் இந்த மாதிரி நம்ம எடுத்து போட்டுக்கலாம். பாருங்க நல்லா மாவுல முக்குறோம் அப்படியே போட்டுறோம். இப்படி நம்ம மாவுல முக்கி நம்ம போடும்போது நமக்கு பஜ்ஜி சூப்பரா நல்லா உப்பி கிடைக்கும். சோடா உப்பு கொஞ்சம் மெயினா போடுங்க. ஏன்னா அப்பதான் இந்த மாதிரி நல்லா உப்புன மாதிரி பஜ்ஜி நமக்கு கிடைக்கும். பாத்தீங்களா? பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. இத சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் பஜ்ஜி. பாருங்க சூப்பரான மிளகாய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.